ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு ஹங்கர் ஃபோர்ட் எனக்கு பிடிச்ச ஒரு 2 இடங்கள் இருக்கக்கூடிய வழியில் தான் இருக்குது அந்த ஹங்கர் ஃபோர்ட். வீடியோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஹங்கர் ஃபோர்ட் அதே மட்டும் இல்லாமல் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய சோலூர் வியூ பாயிண்ட்டு. இது போகிற வழியில் தான் இந்த இதுவுமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த 2 வியூ பாயிண்ட்டுமே நீங்கள் பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். இது என்ன அப்படின்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளாடி போனீங்கன்னா இங்கே ஒரு லேக் வியூ எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவலாஞ்சி லேக்கா என்ன லேக்குன்னு தெரியல. ஒரு லேக் வியூ தெரியும்னு சொன்னனால நாங்களுமே இங்கே வந்தோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் ரோடே இல்லை. ஆனால் எந்த வியூவுமே பார்க்கல. ஒரு சின்னதாக இந்த மரத்துக்கு நடுவில் ஓடி அங்கே ஒரு இது தெரிஞ்சிச்சு. கேமராவுக்கு தெரியலை, நார்மலாக பார்த்தா தெரிஞ்சு. கீழே ஃபுல்லுமே பள்ளம் மாதிரி. அதனால் அப்படியே அங்கே போயிட்டு ரிட்டன் இந்த 8th மைலுக்கே வந்துட்டோம். இங்கே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. 8th மைல், 9th மைல், 6th மைல் அப்படின்னுலாம். ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா அந்த 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கிறது 8th மைல், தோடாமுண்டு வியூ பாயிண்ட் அப்படின்னு. இது அப்படின்னு நிறைய ஷூட்டிங். இது 9th மைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இங்கேயுமே இருக்கும். நம்ம அந்த விண்டோஸில் எல்லாம் பார்த்துருப்போம், ஒரு கிராஸ்லேண்ட் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிராஸ்லேண்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு நீங்கள் அந்த இதை பார்க்கலாம், அந்த கிராஸ்லேண்ட் வியூ. ஆனால் கிட்ட எல்லாம் போக முடியாதுங்க. இதுவே நீங்கள் 9th மைல் போகிறீங்க அப்படின்னா அங்கேயே போய் நீங்கள் பக்கத்தில் எல்லாம் போய் எடுத்துக்கலாம். இங்கே வந்து இல்லை, அலோடு இல்லை. இங்கேருந்து நீங்கள் வியூவை மட்டும்தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக இது நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இடம் இது கிடையாது. நார்மலாக நான் எல்லா வியூ பாயிண்ட்டுமே பாருங்கன்னு சொல்லுவேன். பட் இது அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு நீங்கள் அதாவது சுத்தமாக இடமே இல்லை. இல்லாட்டி ஒரு பீஸ்ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸ் பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் சும்மா ஒரு டைம் இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். மற்றபடி நீங்கள் டூரிஸ்ட் வரீங்க, பார்க்க வரீங்க உள்ளவங்களுக்கு இதோ நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வேண்டாம். ஏன்னா இது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா ஃப்ரண்டில் ஃபுல்லுமே பைன் ஃபாரஸ்ட் தம்பி மாதிரி தான் இது இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக பைன் ஃபாரஸ்ட்டு லிஸ்ட்டில் வச்சு போயிருப்பீங்க. அது ரொம்ப ஃபேமஸான இடம் மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே ஃப்ரண்டில் பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இதுக்கு பின்னாடி அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று இந்த வியூ பாயிண்ட்டு உங்களால் போகவும் முடியாது. 9th மைல்னால் நீங்கள் போயிடலாம், இங்கே போக முடியாது. ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து உங்களால் பார்க்க மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இது. இதனுடைய வரலாறு என்னென்னு பார்த்தா, முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க இங்கே தான் அந்த குதிரையை வச்சு ஈவினிங் அவங்க குதிரையை வச்சு ரவுண்ட்ஸ் போடுறதுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இடம் தான் இது. இங்கே இல்லை, இதுக்கு பின்னாடி அதுக்கு வேறு வழி இருக்குது. எல்லாமே கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். 9th மைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கிராஸ்லேண்ட் மாதிரி இருக்குது. எந்த மரமுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிராஸ்லேண்டு. மலைக்கு மேலே புல் நட்டு விட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இருக்கும். அப்படியே பாருங்கள். இது ஜஸ்ட்டு நீங்கள் பைன் ஃபாரஸ்ட் எப்படியோ அதே மாதிரி தான். இந்த பக்கம் ஹார்ஸ் ரைடுமே வச்சுருக்காங்க. மற்றபடி இங்கே எந்த ஸ்பெஷலுமே இல்லை. சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு எதுவுமே இல்லாத டைம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னா அதுக்குள்ள இடம் தான் இது. அதனால் இதை மெனக்கெட்டு இங்கே தான் பார்க்கணுன்ற மாதிரி நீங்கள் இங்கே வர வேணாம். அதுதான் என்னுடைய ஒரு இது. பேர் 8th மைல். நிறைய மைல் வச்சுருக்காங்க, 8th மைல், 9th மைல்லாம். அந்த அளவுக்கு உள்ள ஒரு இடம். நாங்களுமே இது லிஸ்ட்லேயே கிடையாது. நாங்கள் இந்த ரூட்டு ரொம்ப வாட்டி போனோம், ஆனால் இங்கே போகவே இல்லை. வேண்டாம்னு விட்டோம். லாஸ்ட்டு வேறு வழி இல்லாமல் சரி ஓகே இன்றைக்கி வர்ற வழியில் சும்மா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்களுமே உள்ளே ஏறினோம். ரொம்ப வாட்டி தான் கிராஸ் பண்ணி போய் நாங்கள் உள்ளே வந்தது கிடையாது. இந்த வாட்டி தான் சரி ஓகே வந்துடுவோம், ஒரு வாட்டி அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு வந்தோம். நார்மலாக வீடியோஸ் பார்த்துருக்கோம், ஃபோட்டோஸுமே பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போதே தெரியும் எதுவும் இல்லை அப்படின்னு. பட் இங்கே உள்ள காலேஜ் பீப்புள்ஸு, இந்த ரீல்ஸ் எடுக்கிற கேங்கு இதெல்லாமே இங்கே 2-3 பேர் இருந்தாங்க. ஏன்னா பைன் ஃபாரஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரஷ்ஷாக இருக்கும், ஆட்கள் நிறைய இருக்கும், ஃபோட்டோஸ் கிடைக்காது. ஆனால் அதே பைன் ஃபாரஸ்ட்வே இங்கே உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா ஆள் கூட்டம் இருக்காது, சும்மா எடுத்துக்கலாம். ரீல்ஸ் வேணால் ரீல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உள்ள கேங்ஸ் எல்லாமே இங்கே வரும். இதுலேயுமே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போடுறோம் லாஸ்ட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் கீழே போடலாம். நாங்களே பயந்துட்டு இருந்தோம், ஓடுற ஓட்டத்தில் நேரே கீழே போயிடுவாங்களா என்னமோன்னு. இந்த அளவுக்குள்ள ஒரு இடம் தான். இங்கே வந்தது எல்லாமே ஃபேமிலிஸ் தான் மோஸ்ட்டாக வந்தாங்க. அவங்க பிள்ளைங்களாம் விளையாட விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி உள்ளதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். ஏன்னா வேறு எங்கே போனாலுமே ரஷ் இருக்கும், கூட்டம் இருக்கும், பிள்ளைங்க எங்கேயா போயிருமாட்டோம். இது அப்படி கிடையாது, உங்கள் பார்வைக்குள்ளாடியே தான் இருக்கும். ஏன்னா சின்ன இடம், ஆட்களும் இருக்காது. அதனால் அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துலலாம் நிறைய பேர் படுத்து கிடந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தனியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வாங்க. ரொம்ப நாள் ஒரு 1 வீக்கெல்லாம் ஊட்டியில் ஸ்டே பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய இடம் தான்.
அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். ஹங்கர் ஃபோர்டு, ஷோலூர் அதெல்லாமே அவ்வளோ ஒரு பீஸ் கீப்பிங் வியூவாக இருக்கும். ஹங்கர் ஃபோர்டு எல்லாமே வியூஸ் இருக்காது, அந்த இடம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமா இருக்கும். வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக மறக்காம மூவி பாருங்கள். இதுதான் இங்கே உள்ள ஒரு இது. அந்த வியூவுமே நாங்கள் காட்டுறோம். இதுக்கப்புறம் தான் இதுதான் அந்த வியூ. இது பார்த்தீங்கன்னா இதை தாண்டி உங்களால் கீழேயும் போக முடியாது. இதுவே 9 மைல்னால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த சென்டரு மலையெல்லாம் உங்கள் பாட்டு ஏறலாம். ஏறி போய் அங்கேருந்து படுத்துக்கிடந்து என்ன வேணாலும் வீடியோ எடுக்கலாம். இது கீழே வேறு ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். அதனால் இதை விட க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வியூக்காக மட்டும் வச்சுருக்காங்க. அப்படியே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே உள்ள அந்த வியூ. ஃபோனில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாட்டியுமே அந்த அங்கே அத்தனை வரைக்குமே கிராஸ்லேண்ட் மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நம்ம நேரில் பார்க்கும்போது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லுமே ஒரு கிராஸ்லேண்ட் மாதிரி நீங்கள் நடந்து போகலாம். சில பாதைகளுமே இருக்குது, நடந்து போகிற மாதிரி பாதைகள் எல்லாம். ஃபோனை விட நேரில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது அந்த ஒரு கிராஸ்லேண்டு. நீங்கள் சும்மா வந்தீங்கன்னா அங்கே மறக்காமல் வந்து பாருங்கள். ஆனால் மோஸ்ட் ரெக்கமெண்டட் கிடையாது. எல்லாம் நிறைய பேர் சும்மா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஓவரால் வியூ மட்டும் பாருங்கள். ஏன்னா கண்ணில் பார்க்க இந்த ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அழகாக இருக்கும். மொத்தமுமே நம்மளால் கவர் பண்ண முடியும். ஃபோனில் அப்படி இல்லை. இங்கேருந்து அந்த பக்கம் வரைக்கும் இழுக்கணும். இழுத்தா தான் உங்களுக்கு அதுவுமே அந்த இது கிடைக்காது. நம்ம நேரில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே நம்மளுடைய கண்ணுக்குள்ளாடி அந்த வியூ இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும் பாருங்கள். அங்கே வரைக்கும் நடந்து போகிறதுக்கு மாதிரி இது வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அந்த சைடு தான் 9 மைல்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே இதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கே வந்து ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போயிருந்தனால பைக் ஓட்டிகிட்டு இருந்தனால டயர்டாக இருக்கே, வந்து உட்காரலான்னு சொல்லி தான் வந்தோம். நீங்கள் சும்மா வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே போயிடலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடம்தான். அப்படியே இவ்வளோத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த இதில் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. வரவங்க எல்லாமே ரெஸ்ட்டு பர்பஸுக்கு தான் வராங்க. அப்படியே சும்மா அப்படியே காமாக இருந்து இந்த பக்கத்தில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கார்ன் எல்லாம், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே எல்லாருமே ஒரு அமைதி நிலைமையில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஒரே ஒரு காலேஜ் கேங் மட்டும் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனுடைய வீடியோ பாருங்கள். ஒரே ஓட்டமாக கீழே ஓடுனாங்க. விடுறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த அளவுக்கு ஒரு இடம். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாருங்கள். இவ்வளோ மொத்தமாகவே இந்த ஏரியா இவ்வளோ தான். ஜஸ்ட்டு ஒரு இதுதான் அந்த ரீல்ஸ் கேங் ஒரே ஓட்டமாக ஓடினாங்க. ஏன்னா கீழே ஃபுல்லும் பணம் தான். அந்த பக்கத்தில் எல்லாம் பிடிச்சி தான் நின்னாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கணுன்ற ஒரு இது. இந்த கேங்னு தெரில, ஜஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இருக்காங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு இது தான், போன இதுக்கு போட்டிருக்கோம் தான் இந்த வீடியோ. இது ஃப்ரண்டில் உள்ள அந்த போர்ஷன் தான். இங்கேயுமே இன்னொரு கேங், இது வேற ஒரு கேங்கு. இவங்க ஸ்டிக்கெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கக்கூடிய அந்த வியூ அது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. நீங்கள் போகிற வழியில் தான் இருக்குது. மைசூர் ரோட் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே மைசூருக்கு போகிற வழியில் இதை பார்க்கலாம். ரைட் சைடு இருக்கும். எல்லாமே காடு மாதிரி இருக்கும். திடீர்னு இந்த மாதிரி ரஷ்ஷாக இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியதான். இங்கே ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு 8 மைல் அப்படின்றது. லாஸ்ட்டில் அப்படியே பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இதான் அவுட் சைடு வியூ. இதான் அந்த மெயின் ரோடு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.